நேற்று எங்கள் கம்பெனிக்கு வந்து ஒரு ஏடிக்யூசி தஞ்சாவூர்லேருந்து வந்திருந்தாரு. அவர் வந்தப்போ என்கிட்ட கேட்டு அப்படியே பேசிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்குன்னு சொன்னப்போ அவர் சொன்ன வார்த்தை, சார் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக இருக்காங்கன்னாங்க. அதுவே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அந்த சார் யார் என்னன்னு எனக்கு தெரியாது. அவர் இன்ஸ்பெக்ஷன் வந்தவர். அவர் நம்ம காலேஜை பற்றி தெரிஞ்சுட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படிப்பாக இருக்கட்டும், அதோட சேர்ந்து கல்ச்சருங்கிற ஒரு வார்த்தை வரவே வராது. கரெக்டா? நம்ம அக்ரியோட சேர்ந்து என்ன வரும் சத்தமா? பொம்பளை பிள்ளைங்க தான் அப்படி சொல்லுவோம், ஆம்பளை அமைதியா இருப்பாங்க. ஏதாவது கேட்டா பொம்பளை கல்ச்சர், வெரி குட்ரா, கல்ச்சர்னு வரும். ஏன் அப்படின்னா, ஒரு மனுஷன் எப்ப உணவை கண்டுபிடிச்சு அதை பக்குவப்படுத்தி சாப்பிட ஆரம்பிச்சானோ அப்ப இருந்துதான் கல்ச்சரே தோணுச்சு. மூவா இல்லாம இருக்க முடியாது. அதனாலதான் கிராமத்து பக்கம் ஒரு பழமொழி சொன்னான், ஆத்துக்குள்ள இறங்கி அழகரை தேடினாலும் சோத்துக்குள்ளதான் இருக்கான் சொக்கநாதன்.